ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன் யூகே. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோளம் குழி பணியாரம். சோளத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது வந்துட்டு நார் சத்து நிறைய இருக்கிறது, புரோட்டீன் அண்ட் அயன் கால்சியம்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. இதுக்கு மேல இது வந்துட்டு குளூட்டன் ஃப்ரீ ஆன ஒரு தானியம். ஸோ அதனால வந்துட்டு அது ப்ளோட்டிங் கேஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப லைட்டா நம்மள வச்சுக்கும். ஸோ பணியாரம் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஆனா ஒரே ஒரு திங்க, அது அந்த பேட்டர் மட்டும், அந்த மாவு மட்டும் கரெக்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணினோம்னா பணியாரம் நல்லா பந்து போல பஞ்சு போல இருக்கும். ஸோ அதுக்கு இந்த நான் சொல்ற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பணியாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சோளம் குழி பணியாரம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்ப சோளம் குழி பணியாரம் பண்றதுக்கு ஒரு கப்பு சோளம் எடுத்திருக்கேன். அரை கப்பு இட்லி அரிசி தான் ப்ரிஃபர் பண்றேன். ஸோ இட்லி அரிசி இல்லைன்னா வேற எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு உளுந்து. இந்த மூணையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 6 to 8 hours ஆச்சும் ஊற வச்சிடணும். இதுலயே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயமும் சேர்த்துருங்க. இப்போ ஓவர் நைட் ஊறுன இந்த சோளம், அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி கிளியரா இருக்கிற வரைக்கும் ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லாவே கழுவிக்கணும். இப்போ இதை அரைச்சிடலாம். என் கிரைண்டர்ல தண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் ஊத்திக்கணும். அதனால நான் ஊத்திக்கிறேன். ஸோ உங்க கிரைண்டர் எப்படியோ அரைச்சுக்கோங்க, அதை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு அரைஞ்சிட்டு இருக்கிறப்பவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 1 இன்ச்சுக்கு இஞ்சி. ஸோ பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலன்னா அது வந்துட்டு கல்லு நடுவுல சிக்கிக்கும், அப்புறம் கிரைண்டர் ஓடுறது நின்னுடும். அதனால கொஞ்சம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்துட்டு தள்ளி விட்டுருங்க. சப்போஸ் அது சிக்குனுச்சுன்னா ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா அது திரும்ப சுத்த ஆரம்பிச்சிடும் கிரைண்டர். இது ஒரு 13 to 15 மினிட்ஸ்லயே நல்லா அரைஞ்சிடும். ஸோ நல்லா அரைஞ்சிடுச்சான்னு பாருங்க. எனக்கு நல்லா அரைஞ்சிடுச்சு, எடுத்துடலாம் இப்போ. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியா அரைச்சிடாதீங்க. கிரைண்டர் கழுவுன தண்ணி ஒரு 1/2 to 3/4 டம்ளரும் இப்போ நான் சேர்த்துப்பேன். இப்போ கிரைண்டர் கழுவுன தண்ணி, அதோட ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து கையால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இட்லிக்கு மிக்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப பண்ணணும்னு கிடையாது. சும்மா கையால நல்லா அந்த தண்ணி உப்பு கலக்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்க கோல்டு கண்ட்ரீஸ்ல இருந்தீங்கன்னா எய்தர் பாய்லர் ரூம்லயோ இல்லைன்னா வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவன்லையோ இல்லைன்னா ரேடியேட்டர் பக்கத்துலயோ வைக்கலாம். ஸோ ஓவர் நைட் வேணும் ஃபர்மெண்ட் ஆகுறதுக்கு. இப்போ ஓவர் நைட் இது ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு ஒரு 10 hours எடுத்திருக்குது நல்லா ஃபர்மெண்ட் ஆகுறதுக்கு. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு இது ஃபர்மெண்ட் ஆயிருக்குதுன்னு. இப்போ இதுல பணியாரம் சுட்டோம்னா அப்படியே பந்து மாதிரி அவ்வளவு சாஃப்டா வருங்க. இது நீங்க அரைக்கிறப்பவே நம்ம வந்துட்டு பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சதுனால அந்த மாவு வந்துட்டு நல்ல ஒரு வாசமா இருக்கும். இஞ்சி பச்சை மிளகா வாசனத்தோட நல்லா வாசனையா இருக்கும். இன்னொன்னு நம்ம சாப்பிட்றப்போ, குழந்தைங்க சாப்பிட்றப்போ இஞ்சி பச்சை மிளகா வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காது. ஸோ இது நம்ம அரைச்சிட்டோம்னா அதுவும் வராம நல்ல ஸ்மூத்தா இருக்கும் இது. இப்ப இதுல பணியாரம் சுட்டுடலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு ஆனியன் வந்துட்டு நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தாராளமா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சும்மா ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். எனக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்குது. வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்பேன். காரமும் பத்தலைன்னா ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, கொஞ்சம் திக்கா இருக்குது. கொஞ்சம் திக்கா ஊத்துனீங்கன்னா பணியாரம் வந்துட்டு கொஞ்சம் ஆறினதும் ஹார்டா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் தளர்த்திக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ குழிப்பணியாரம் ஊத்த ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ மாவு ஊத்திடலாம். ஃபுல்லா ஊத்தாதீங்க, கொஞ்சம் 1/4 அளவுக்கே ஊத்துங்க. இப்ப இந்த மாவு ஊத்துறப்போ ஃப்ளேம் வந்துட்டு எய்தர் மீடியம்லயோ இல்ல ஃபுல்லுலயோ இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் ஊத்தி முடிச்ச பிறகு சிம்ல வச்சிடுங்க. சிம்ல வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 3 minutes or 4 minutes ஸோ மூடி வச்சு விட்டுடலாம். இப்போ ஒரு 3 minutes ஆயிடுச்சு எனக்கு. பார்த்துடலாம் இப்போ.
நல்லா ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் இது திருப்பி போட்டுட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 4 மினிட்ஸ்க்கு இப்ப வந்துட்டு ஃப்ளேமை ஒரு மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் என் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மொறு மொறுன்னு இருந்தா பிடிக்கும். அதனால 5 மினிட்ஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பாத்துக்கோங்க. இது வந்துட்டு வெளியில நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். ஆனா உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு சோழ குழி பணியாரம். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye.